வணக்கம் மக்களே, சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க. அதிரடியா பார்த்தா தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினை கைது செஞ்சிருக்காங்க ஒரு ஊழல் வழக்கில். அது மட்டும் இல்லாமல் போராட்டத்திலிருந்து அதிரடியாக அவரை தூக்கிட்டு போயிருக்காங்க. ஒன்றிய அரசு எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்காரு. அது எதிர்த்து அதிரடியாக கைது செஞ்சிருக்காரு புதிய முதலமைச்சர். இவருக்கு அடுத்தது முதலமைச்சரை திமுக தலைமை அறிவிச்சிருக்கு. அது யார், என்ன, எதுக்கு இவரை கைது செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா அரசியல் வந்தாலே ஒரு பரபரப்பாக இருக்குங்க. எல்லா தலைவரும் போராட்டத்தை பண்ணுவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க, மீட்டிங் போடுவாங்க. அது எல்லாருக்கும் இயல்பு தான். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டாங்க, தமிழகத்துக்கு எந்த ஒரு நிதியும் ஒதுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடத்தினார். ஆனால் அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸாக அவருக்கா திரும்பி ஊழல் வழக்கு அவர் மேலே போட்டிருக்காங்க ஒன்றிய அரசு சார்பாக. அது மட்டும் இல்லாமல் போராட்டத்தில் அவதூறாக நடந்தார்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு புகார் வச்சு கைது செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் அவர் சிறை செல்லணும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பதில் யார் அடுத்த துணை முதலமைச்சர் அப்படின்னு, முதலமைச்சர் அடுத்து இவருக்கு அடுத்து யாருன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி திமுக வட்டாரத்தில் போயிட்டுருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்து உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்கார், அவர் தான் துணை முதலமைச்சராக வரணும், அதுதான் ரூல்ஸ். ஆனால் இப்படிலாம் வர முடியாதுங்க. ஏன்னா அவருக்கு என்ன அனுபவம் இருக்குது, அவர் கிட்டத்தட்ட அரசியலில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷம் தான் இருக்கார். அவருக்கு என்ன அனுபவம் இருக்குது தமிழ்நாட்டு மக்களை பார்க்குறதுக்கு. அதனால் கண்டிப்பாக துரைமுருகனை அடுத்த முதலமைச்சராக, ஒரு தற்காலிக முதலமைச்சராக வச்சு அவரை வையுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திமுக வட்டாரத்தில் ஒரு பங்கு அப்படி போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் நம்ம அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டுருக்காருங்க. நம்ம தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை காப்போம்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2026 தேர்தலில் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெற்றே ஆக வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோடு சுற்றிட்டுருக்காருன்னு சொல்லாங்க. தமிழகம் ஃபுல்லாகவே சுற்றிட்டு இருக்காரு. அதனால் அது மாதிரி இருக்கும்போது இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பாஜகவிலிருந்து கூட்டணியிலிருந்து வெளியே இருக்கார் ஓ பன்னீர்செல்வம். ஆமாங்க, அவர் பார்த்தீங்கன்னா ஏன் மோடி என்கிட்ட பேசலை, மோடி என்கிட்ட எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரத்தை சில்லி எப்படி சொல்ல சின்ன விஷயத்துக்கோசரம் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறியிருக்கார் ஓ பன்னீர்செல்வம். இது எப்படி சொல்கிறதுன்னா அரசியல் வட்டாரத்தில் ஒரு அதிர்ச்சியான விஷயங்க. இதுக்கெல்லாம் ஒரு கூட்டணியிலேருந்து வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா நேராக நம்ம முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேரில் போய் சந்திச்சிருக்காரு. சப்போஸ் அவர் கூட கூட்டணி அமைத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் பெரிய பாதிப்பு இல்லைங்க. ஏன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ட்ரோலில் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஓபிஎஸ் போயிருக்கிறதுனால பெரிய பாதிப்பு அதிமுகவுக்கு எதுவும் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். பொறுத்தது பார்க்கலாங்க என்ன மாதிரி முடிவுகள் 2026 தேர்தலில் எந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், 2026 தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க, உங்களோட கருத்துக்கள், உங்கள் ஓட்டில் யாருக்கு போடுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.